ஜெய் சத்குருநாதா. எல்லாம் வல்ல சத்குருநாதருடைய அருட்பெருங்கருணையினால இப்போ நம்ம ராமேஸ்வரத்தில் இருக்கோம். ராமேஸ்வரத்தில் எப்பேற்பட்ட இடத்துல இருக்கோம் அப்படின்னா, ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி விபீஷணாழ்வார், அதாவது ராவணனுடைய தம்பியானவருக்கு இந்த இடத்துல தான் இலங்கையினுடைய மன்னனாவான்னு சொல்லி பட்டாபிஷேகம் பண்ணி வச்ச இடம். ஸோ இந்த இடம் ரொம்ப உயர்ந்ததான இடம். இப்போ ரீசெண்டாக நம்ம சேனல் நீங்கள் எல்லாரும் பார்க்குறீங்க. அடியனுடைய சுவாமியுடைய அனுகிரகத்தினால, குருமாயி ராதாகிருஷ்ணமாயினுடைய கருணையினால, சுவாமியுடைய அருளால ராமேஸ்வர யாத்திரை, காசி யாத்திரை, கயா யாத்திரை, அயோத்தி யாத்திரை, அடுத்து அலகாபாத் பிரயாக்ராஜ் யாத்திரை, மதுரா யாத்திரை, பிருந்தாவனம், கோகுலம், கோவர்த்தனம் எல்லாம் தரிசனம் பண்ணிட்டு அங்கிருந்து ரிஷிகேஷ் யாத்திரை, அடுத்து ஹரித்வாரு, அதே மாதிரி ஹிமாச்சல பர்வத்துல தேவப்பிரயாகை, அது மட்டும் இல்லாம தாரி தேவின்னு சொல்லக்கூடிய டெம்பிள் வரைக்கும், அந்த மந்திர் வரைக்கும் இவ்வளோ பெரிய யாத்திரையை போகும்படி எல்லாம் வல்ல சத்குருநாதர் அனுகிரகம் பண்ணியிருக்கார். அந்த அனுகிரகத்தினுடைய கிருப்பையினால நம்ம எல்லா சேத்திரங்களையும் தரிசனம் பண்ணிட்டு, காசி யாத்திரை பூர்வமா என்னன்னா ராமேஸ்வரத்துல தொடங்கி ராமேஸ்வரத்துல முடிக்கிறது தான் உத்தமம். அதன்படியாக எல்லா யாத்திரையும் முடித்து கொண்டு இப்ப நம்ம ராமேஸ்வரத்துல அந்த காசி யாத்திரையினுடைய பூர்த்தியை முடிச்சிட்டோம். ராமேஸ்வரத்துல முடிச்சாலும் இது மாதிரி இடங்கள் எல்லாம் தரிசனம் பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு. ஸோ ஆகையினால உங்க எல்லாருக்காகவும் மானசீகமான முறையில பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ராமேஸ்வர யாத்திரைக்கு நீங்களாம் வந்தீங்கன்னா அவசியம் இது மாதிரி இடங்களை நீங்களாம் தரிசிக்கணுன்றத மானசீகமான முறையில வேண்டிக்கிறேன். உங்க எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த காசி புனித மகா புண்ணிய யாத்திரையில குருவருளால நடந்த ஒவ்வொரு யாத்திரையிலையும் உங்க எல்லாருக்காகவும் மானசீகமான முறையில பிரார்த்தனை பண்ணிக்கொண்டேங்கிறத சொல்லிக்கிறேன். எல்லாம் வல்ல சத்குருநாதனுக்கு அடியின் நன்றி அப்படின்னு சொல்லவே மாட்டேன். ஏன் அப்படின்னா, அவருடைய கடமையை அவர் செய்கிறார். இந்த உடலை, இந்த சரீரத்தை எங்கெல்லாம் அவர் கொண்டு போகணும்னு நினைக்கிறாரோ, அபிப்பிராயப்படுறாரோ, அவருடைய சங்கல்பப்படி எல்லாவற்றையும் அந்த சுவாமியை நடத்தி கொண்டிருக்கார். அவரே எல்லாம் நம்மளை ஆட்டி வைக்கக்கூடிய கருணாமூர்த்தி சத்குருநாதர். அவருடைய திருவடியே சரணாகதின்னு பற்றி இருந்தா அவரே நமக்கு வழிகாட்டி அனுகூலம் பண்ணி நம்மளை எங்க கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்க கொண்டு போய் சேர்ப்பார் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஓம் சாய்ராம். ஜெய் ஸ்ரீராம்.